திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற கட்சிகள் நிச்சயமாக காலப்போக்கிலே வருவார்கள். விஜயிடமிருந்தும் எங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களோடு சேருவதற்கு அவளுக்கு எந்த தயக்கமும் இல்லை. நாங்கள் தான் முதலமைச்சரை தேர்ந்தெடுப்போமே தவிர மற்றவர்கள் இதிலே தலையிட மாட்டார்கள், தலையிட அனுமதிக்க மாட்டோம். இன்றைக்கு மக்களே வெறுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கிற இந்த திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்ற அந்த ஒரு புள்ளியிலே நாங்கள் சேர்கிறோம். இன்றைக்கு அதிமுக மீண்டும் பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுனால அந்த முறையை மாற்றுவதற்கான முயற்சி நடைபெறுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு. நிச்சயமாக அதற்கு வாய்ப்பே இல்லை. தேசிய கட்சியாக இருந்தாலும் இங்கே மாநில கட்சியை சார்ந்துதான் அவர்கள் அரசியல் செய்ய முடியும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த காலத்திலிருந்து நீங்கள் இருக்கீங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிடம் பணியாற்றியிருக்கிறீர்கள், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாரோடு பயணப்பட்டிருக்கிறீர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்களோடும் பயணப்படுகிறீர்கள். இந்த பாதை எப்படிப்பட்டதாக இருந்தது? யாருடைய காலம் ஒரு காலமாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவருடைய மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலம், அவருடைய மறைவுக்கு பிறகு எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் காலம், இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏழை எளிய மக்களுடைய நாடி துடிப்பை உணர்ந்து ஒரு விவசாயிகளுக்கு என்ன செய்ய வேண்டும், வியாபாரிகளுக்கு என்ன செய்ய வேண்டும், பள்ளியில் படிக்கிற ஏழை குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொன்றும் பார்த்து 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 அவர்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்களை காரியங்களை செய்து வந்தார். இதே போல புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அவருடைய தலைமையை ஏற்று, இன்னும் சொல்ல போனால் அவரிடம் பக்தி இருந்தது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிடம். எங்களுடைய அம்மாவிடம் பயபக்தி இருந்தது. பிரைம் 9 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவின் அமைப்புச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமாகிய திரு செம்மலை அவர்களை இன்று நேர்காணல் செய்ய இருக்கிறோம். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், தேர்தல் நெருங்க சில காட்சிகள் மாறலாம், கூட்டணி பேச்சுவார்த்தைகளோடு மாறி இருக்குது கடந்த கால வரலாறு. இப்போ சமீபத்தில் சில பத்திரிகையாளர்களின் பேட்டிகளை பார்க்குறப்ப விஜய் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க விரும்புகிறார், தாவேகாவும் அதிமுகவும் இணைந்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும், அப்படி பிஜேபியிலிருந்து அதிமுக வந்து தாவேகா இணைஞ்சா விசிகா கூட இங்கே வந்து இணையறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வியூகங்கள் தான். ஆனால் அப்படி தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் பலரும் சொல்லும்போது அதில் ஓரளவுக்கு நியாயம் இருக்குதாக தனப்படுது. அதிமுக அப்படி ஒரு நிலைமை வரும்போது என்ன முடிவெடுக்கும்? அதாவது அப்படிப்பட்ட ஒரு சிக்கலான சூழ்நிலை ஏற்படாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதாவது நீங்கள் சொன்னதைப் போல திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு இன்னும் துணை வேண்டும். அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. துணை வேண்டும். காரணம், ஒரு பலமான எதிரியை வீழ்த்த ஒரு வலுவான தலைமை இருந்தால் மட்டும் போதாது, அந்த வலுவான தலைமைக்கு துணையும் வேண்டும். ராமாயணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ராமபுரான் ஒரு தெய்வ பிறவி, அவதார புருஷர். அவரே இலங்கைக்கு சீதையை தேடி போகும்போது அவருக்கு துணையாக அனுமன் வந்தார், ஜடாயு வந்தார், ஜாம்பவான் வந்தார், விபீடன் வந்தார், சுக்ரீவன் வந்தார். ஆக இப்படி ஒரு அணிக்கு வலு சேர்ப்பதற்கு கூட்டணிகள் தேவைதான். இப்பொழுது நீங்கள் சொன்னதை போல தாவேகா அவரும் திமுகவினுடைய எதிர்ப்பான மனநிலையில் இருக்கிறார். நீங்கள் பார்த்தால் அவருடைய பேச்சு, அவருடைய நடவடிக்கையிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றிய விமர்சனம் இதுவரை அவர் வைக்கவில்லை. சார், இப்போ நீங்கள் சொல்கிறப்ப ஒரு விஷயம் சொன்னீங்க, அதிமுக ஜெயிக்கும், பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றும், முதலமைச்சரை தேர்ந்தெடுப்போம் அப்படிங்க. முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கணுமா? ஏன் முதலமைச்சர் வேட்பாளர்னு ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த தற்போதைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்க மாட்டேன். இதை நான் ஏன் சொல்லுவேன் என்று சொன்னால், எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடியார், அவர் தான் வரப்போகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், சில நீங்கள் கூட பார்த்திருப்பீர்கள், ஒரு மூத்த பிஜேபி தலைவர் தேர்தலுக்கு பிறகு யார் முதலமைச்சரை என்டிஏ தேர்ந்தெடுக்கும் என்று சொன்னது. அதற்காகத்தான் நான் கேட்கிறேன், நாங்கள் தான் முதலமைச்சரை தேர்ந்தெடுப்போமே தவிர மற்றவர்கள் இதில் தலையிட மாட்டார்கள், தலையிட அனுமதிக்க மாட்டோம். அதற்காக சொல்கிறேன். ஆனால் நாங்கள் யாரை முதலமைச்சர் வேட்பாளர்கள்
முன்னிறுத்த போகிறோம் என்று சொன்னால் எடப்பாடியாரைத்தான். சார், சமீப காலமாக திராவிடம் அப்படிங்கிற சொல்லை வந்து பயங்கரமாக எதிர்க்கிறாங்க. திராவிட முன்னோடிகளான பெரியார், அண்ணாவெல்லாம் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவின் நிலைப்பாடு என்ன சார்? இல்லை, அதாவது எங்களுடைய இயக்கத்தின் பெயரிலேயே திராவிடம் என்கிற வார்த்தை இருக்கிறது. அதனால் எப்பொழுதுமே இந்தியா என்று ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் திராவிட என்கிற அந்த நிலப்பரப்பிற்கு ஒரு பாரம்பரியம் உண்டு, ஒரு வரலாறு உண்டு, ஒரு கலாச்சாரம் உண்டு. எனவே நாம் திராவிட இனத்தை சார்ந்தவர்கள், திராவிட பூமிக்கு சொந்தக்காரர்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் அதையே வைத்து சிலர் அரசியல் செய்வது அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்காது. திராவிடத்தை வைத்து அரசியல் செய்வது ஆரோக்கியமாக இருக்காது. இல்லை, அதாவது ஒரு ஒரு நாட்டில் இருந்து கொண்டு ஒரு பகுதிக்காக மட்டும் நம்மை பிரதிநிதித்துவம் செய்வது என்பது சரியாக இருக்காது. எனவே ஒட்டுமொத்த இந்தியா என்று வருகிற போது நம்ம அந்த வேற்றுமையை மறந்து நம்முடைய தமிழகத்திற்கு நாம் உரிமைகளை பெற வேண்டும் என்ற அந்த கண்ணோட்டம் எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. நான் இதை வந்து இப்படி புரிஞ்சுக்கலாமா? பெரியாரும் அண்ணாவும் திராவிடத்தை முன்மொழிந்த போது இருந்த தேவைகள் தற்போது மாறி இருக்கின்றன. அதாவது நீங்கள் சொல்வதைப் போல திராவிடம் என்று சொல்லுகிற போது அந்த திராவிட தென் மாநிலத்தில் இருக்கிற அந்த மாநிலங்களை எல்லாம் ஒன்று அந்த கலாச்சாரம், அந்த பண்பாடு இவற்றை முன்னிலை நிறுத்தி நாம் அந்த திராவிடத்தை இன்னும் சொல்ல தூக்கி பிடிக்க வேண்டும் என்று கூட நினைத்திருக்கலாம் எங்களுடைய முன்னோர்கள் அல்லது தலைவர்கள். ஆனால் அப்படி இருக்கிற போது கூட அந்த பகுதியிலிருந்து நமக்கு ஆதரவோ ஒற்றுமையோ எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கவில்லை. அவர்களும் நம்மை மாற்றாகத்தான் பார்க்கிறார்கள். அதுவும் மொழிவாரி ராஜ்யங்கள் பிரிந்த பிறகு இன்னும் இடைவெளி அதிகமாகிக் கொண்டே போகிறது. எனவே தான் பெயரளவிலே நாம் இந்தியர் என்று சொல்லிக் கொள்கிறோம். அந்த இந்தியாவிலே எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்றால் திராவிட தென்பகுதியை திராவிடம் என்று சொல்லி திராவிட அந்த பகுதிக்கு சொந்தக்காரர் என்று சொல்கிறோம். அந்த திராவிடத்தில் நீங்கள் எந்த பகுதியை சார்ந்தவர்கள் என்றால் தமிழகம் என்று சொல்லுகிறோம், தமிழ்நாடு என்று சொல்லுகிறோம். அப்போ தமிழ்நாடு எங்கு தமிழ்நாட்டிலே நாங்கள் இருக்கிறோம் என்று வெளி மாநிலத்தில் நம்ம சொன்னால் தமிழ்நாட்டில் எங்கே இருக்கிறீர்கள்? ஒரு சென்னையிலே இருக்கிறோம், ஒரு சேலத்திலே இருக்கிறோம் என்று குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கிறது. எனவே திராவிடத்தை நாங்கள் கைவிட்டு விடவில்லை, திராவிடத்தை ஒதுக்கவும் இல்லை. இருந்தாலும் இந்தியாவினுடைய ஒரு பகுதி என்பதை ஒத்துக்கொள்கிறோம். இருந்தாலும் அந்த நான் சொன்னதைப் போல மொழிவாரி மாநிலங்களாக பிரிந்த பிறகு நமக்குள்ளே ஒற்றுமை இல்லை. ஏன் உதாரணத்திற்கு அதாவது கர்நாடகம் நம்முடைய திராவிட மண் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அதே கர்நாடக மக்களிடமிருந்து நாம் காவிரி தண்ணீரை கூட பெற முடியவில்லை. அதேபோல் ஆந்திராவிலிருந்து கிருஷ்ணா நதி நீரை பெறுவதற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எவ்வளவு பாடுபட்டார். ஆக நாம் ஏதோ அந்நியப்படுத்துவதைப் போல ஒரு நிலைமையை உருவாக அதற்கு பிறகு அந்த இடைவெளி அதிகமாக நாம் நம்முடைய மாநில அந்த உரிமைகள் அல்லது நம்முடைய மாநில மக்கள், நம்முடைய மாநில வளர்ச்சி என்கிற அந்த ஒரு சுயநலம் வருவது இயற்கை தான். அந்த வகையில் நாம் இப்பொழுது தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக எங்களுடைய இயக்கம் திராவிடம் என்ற பெயரோடு இருந்தாலும் திராவிடத்தில் உள்ளடக்கிய இந்த தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பெறுவதற்கு எங்களுடைய இயக்கம் முயற்சித்து வருகிறது. அந்த பணியில் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் நம்முடைய தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார். சார், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பித்த காலத்திலிருந்து நீங்கள் இருக்கீங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிடம் பணியாற்றியிருக்கிறீர்கள், அவரோடு சேர்ந்து பயணப்பட்டிருக்கீங்க. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாரோடு பயணப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது தற்போதைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடும் பயணப்படுகிறீர்கள். இந்த பாதை எப்படிப்பட்டதாக இருந்தது? யாருடைய காலம் பொற்காலமாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? அதாவது பொற்காலம் என்று சொல்லுகிற போது நாம் எந்த காலத்தையும் குறைத்து சொல்ல முடியாது. கேரளாவும் நாம் திராவிட நாடு என்று எண்ணிக்கொண்டிருந்தோம். ஆனால் கேரளாவிலிருந்து நாம் தண்ணீரை பெற முடியவில்லை, முல்லை பெரியாறு பிரச்சனை தீரவில்லை. எனவே இப்படி மாநிலங்கள் தனித்தன்மையோடு தனித்தனி அந்த மாநில மக்களுடைய நலன் சார்ந்த அரசுகள்
அந்த போக்கிலே போகிற போது நமக்கும் வேறு வழி இல்லாமல் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்காக அந்த உரிமைகளுக்காக நாம் போராட வேண்டிய அல்லது மக்களை காப்பாற்ற வேண்டிய அந்த சிந்தனையில் தான் என்னுடைய இயக்கம் இப்பொழுது திராவிடம் என்ற பெயரோடு இருந்தாலும் தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு நாம் முன்னுரிமை கொடுத்து வருகிறோம். ஆக நீங்கள் சொன்னதைப் போல பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவருடைய மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலம், அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த 2 ஆளுமைகளுடைய மறைவுக்கு பிறகு எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் காலம், இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது எங்களுடைய பயணம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இந்த இயக்கம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த இயக்கம் இன்னும் வலுவாக, அது ஒரு மக்கள் இயக்கமாக, உங்களுக்கு தெரியாதல்ல, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை வெறும் அரசியல் கட்சியாக கூட ஆரம்பிக்கவில்லை, ஒரு மக்கள் இயக்கமாகவே கண்டார். மக்களும் அப்படித்தான் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த வகையில் ஒரு மக்கள் இயக்கமாக மக்களோடு ஒன்றிணைந்து மக்களோடு மக்களாக பின்னி பிணைந்து இந்த இயக்கம் மக்களுக்காக பாடுபட்டு வரும்போது அவருடைய காலம் ஒரு பொற்காலமாக எப்படி திகழ்ந்ததோ அதே போலவே அவருடைய மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அவரிடம் கற்ற பாடத்தை அல்லது அவர் எந்த வழியை தேர்ந்தெடுத்தாரோ அந்த வழியை நாம் பின்பற்ற வேண்டும் என்ற அந்த வகையில் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் செயல்பட்டதினாலே அந்த பொற்காலத்திற்கு எந்தவித களங்கமும் வராத அளவிற்கு அல்லது பொற்காலம் கொஞ்சம் சுரக்கமாகிவிட்டது என்ற அந்த ஒரு அவப்பெயர் ஏற்படாத அளவிற்கு இன்னும் அதை அதாவது உறுதியாக கட்டி காத்தார். அந்த வகையிலே அந்த 2 தலைவர்களும் ஓரளவுக்கு நல்ல நிலைமை பாதை வகுத்து தந்தார்கள். எனவே நம்முடைய முன்னோர்கள் சொத்து சேர்த்து வைக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த சொத்தை நாம் அனுபவிக்கிறோம். அதேபோல் அந்த மறைந்த அந்த ஆளுமை மிக்க அந்த 2 தலைவர்களும் தமிழ்நாட்டு நலனுக்காக ஒரு பாதை அமைத்து தந்தார்கள் அல்லவா. அந்த அவர்கள் அமைத்து தந்த பாதையில் நாங்கள் இப்பொழுது பயணிக்கிறோம். அந்த வகையில் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அந்த 2 தலைவர்களிடமும் கற்ற பாடம் அல்லது அவர்கள் கொள்கையை பின்பற்றிய அந்த பாங்கு இவற்றையெல்லாம் ஒரு படிப்பனையாக கொண்டு அவரும் அவருடைய ஆட்சி காலத்திலே 4 ஆண்டுகள் 2 மாதங்கள் சிறப்பான ஆட்சியை தந்தார் என்று சொன்னால் சிறிதும் அவர்கள் வழியிலிருந்து தடம்பெறலாமல் செய்ததாலே அவருடைய ஆட்சி காலமும் நிச்சயமாக பொற்காலமாகவே திகழ்ந்தது. நிச்சயமாக ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கும், அதில் மறுப்பதற்கு எதுவும் இல்லை. ஆனால் மக்கள் வெளியேருந்து பார்க்குறாங்க, நீங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிறீங்க, உள்ளே என்ன நடக்குதுங்கிறது அதிகாரப்பூர்வமாக என்ன சொல்லப்படுதோ அதுதான் மக்களுக்கு தெரியும் ஊடகங்களும். இப்போ வெளியிருந்து பார்க்குற மக்கள் எம்ஜிஆரின் ஆளுமை, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஆளுமை, அவங்களோட ஒப்பிட்டு பார்க்குறாங்க இந்திய பொதுச் செயலாளர். அப்போது அந்த ஜெயலலிதா அம்மா கிட்ட இருந்த அந்த ஆளுமை இவர்கிட்ட இல்லையே அப்படிங்கிற பேச்சுக்கள் வெளியே பரவலாக இருக்குது இல்லையா? நீங்கள் சொல்வதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அந்த 2 தலைவர்களும் ஆளுமை மிக்க தலைவர்கள், இன்னும் சொல்லப்போனால் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ், அதை நான் தவறாக சொல்ல மாட்டேன். ஆனால் அவர்களுடைய அந்த ஆளுமையோடு நாங்கள் எங்களை ஒப்பிடுவதில்லை, எங்கள் பொதுச் செயலாளரையும் ஒப்பிட்டும் பார்ப்பதில்லை. காரணம், அவர்கள் ஒரு வகையிலே உயர்ந்திருக்கிறார்கள், இவர் ஒரு வகையிலே உயர்ந்திருக்கிறார். இப்பொழுது இன்றைக்கும் காமராஜ் அவர்கள் போற்றப்படுகிறார் என்று சொன்னால் என்ன காரணம்? அவர் தந்த பல்வேறு திட்டங்கள், அவருடைய எளிமை, அவர் மக்களை பற்றி சிந்தித்து செயலாக்கியது, இதெல்லாம் அவருக்கென்று அவர் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் அல்ல. ஆனால் மக்கள் மத்தியிலே அவர் உயர்ந்த இடத்திலே வைத்து பார்த்தார்கள். மக்களையும் அவர் அப்படித்தான் மக்களுக்காகவே வாழ்ந்தார், மறைந்தார். எனவே அவர் ஒரு பெரிய கரிஸ்மேட்டிக் லீடர் என்று சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஒரு சிறந்த நிர்வாகத்தை கொடுத்தார், நல்ல திட்டங்களை கொடுத்தார். இன்னும் சொல்ல போனால் ஏழை எளிய மக்களுடைய நாடி துடிப்பை உணர்ந்து ஒரு விவசாயிகளுக்கு என்ன செய்ய வேண்டும், வியாபாரிகளுக்கு என்ன செய்ய வேண்டும், பள்ளியில் படிக்கிற ஏழை குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொன்றும் பார்த்து 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 அவர்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்களை, காரியங்களை செய்து வந்தார். எனவே அந்த வகையில் அவர் உயர்ந்தார்.
அதேபோல் நீங்கள் சொல்வதைப் போல எங்களுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடும் புரட்சித் தலைவர் அம்மாவோடும் நாங்கள் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை பார்க்கவில்லை என்று சொன்னாலும் அவர் நான் சொன்னதைப் போல ஒரு எளிமையான தலைவர். இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்லாம் நாங்கள் தூரமாக இருந்து பார்ப்போம். அவர்கிட்ட அவரை நான்லாம் ஃபாலோ பண்ணனே அல்லது அவரை பின்பற்றினேன்னு சொன்னால் ஒரு பக்தனாக அவரை பின்பற்றினேன். அதுதான், அதாவது அரசியல் கட்சியில் வந்து தலைவர்கள் இருப்பாங்க, தொண்டர்கள் இருப்பாங்க. ஆனால் புரட்சித் தலைவர் கட்சி ஆரம்பித்த உடனே நாங்கள் எப்படி இருந்தோம்னா தொண்டர்கள் என்று சொல்வதை விட அவருடைய பக்தராகவே இருந்தோம். அதே போல் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வந்த பிறகு அவருடைய தலைமையை ஏற்று, இன்னும் சொல்லப்போனால் அவரிடம் பக்தி இருந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிடம், எங்களுடைய அம்மாவிடம் பயபக்தி இருந்தது. மக்களை கண்கூட பார்த்துருக்காங்க. பயபக்தி இருந்தது. எனவே அவர் பக்தியோடு அவரிடம் பயணித்தோம், அம்மாவிடம் பயபக்தியோடு பயணித்தோம். ஆனால் அதற்கு பிறகு என்னுடைய எடப்பாடியாரோடு, அதாவது அண்ணன் தம்பிகளாக, நண்பர்களாக, ஒரு தோழமை உணர்வோடு, ஒரு அரவணைப்பு தன்மையோடு இன்றைக்கு நாங்கள் அவரோடு பயணிக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் புரட்சித் தலைவரை எட்ட இருந்து பார்ப்போம், அம்மா அவர்களை எட்ட இருந்து பார்ப்போம். ஆனால் நம்முடைய மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை அருகிலிருந்து பார்க்கிறோம். ஆமாம், அவர் அரவணைக்கிறார் எங்களை. ஆக நல்ல, அதாவது அவர்கிட்ட என்னென்னா ஒரு எளிமை மட்டுமல்ல, எளிமையானவர், எளிமையான தலைவர், எளிதில் அணுகக்கூடிய தலைவர். அதாவது ஏதாவது நம்முடைய காலத்தில் நல்லது செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ண துடிப்போடு செயல்படுகிறார். அப்பொழுது என்ன, எங்களை போன்றவர்கள் பக்கத்திலே இருந்து அவருக்கு ஆதரவை தருகிற போது அந்த எண்ணங்களை அவரால் செயலாக்கம் செய்ய முடிகிறது. அப்பொழுது அவருடைய அந்த எளிமை, எளிதில் அணுகக்கூடிய முறை, இந்த செயல்பாட்டு திறமை, இதெல்லாம் ஒன்று சேர்கிற போது அவரும் ஒரு தலைவராக உருவாகி இருக்கிறார். அந்த வகையில் நாங்கள் அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கவில்லை என்று சொன்னாலும் இவரும் அந்த ஆளுமைமிக்க தலைவர்களுக்கு பிறகு தானும் ஒரு தலைவர், அந்த தலைமைக்கு தகுதியானவர் என்பதை அவருடைய நடவடிக்கைகள் மூலமாக, அவருடைய செயல்பாட்டின் மூலமாக இன்றைக்கு அதை நிரூபித்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே எங்களுடைய கண்ணுக்கு மாற்றாக தெரியவில்லை. எனவே அந்த பயணத்திலே எங்களுக்கு எந்தவித ஒரு தடுமாற்றமோ, ஒரு சிக்கலமோ, தடுமாற்றம் எந்தவித இல்லை. எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு பயணித்தோமோ, எப்படி புரட்சித் தலைவர் அம்மாவோடு பயணித்தோமோ, அதே நோக்கத்தோடு இவரும் எங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறோம், நாங்களும் பயணித்து கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுக்கு அந்த தலைவர்கள் இல்லையே என்ற அந்த ஏக்கம் இல்லாத அளவிற்கு எங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். எனவே அவரும் அந்த வகையில் அவரும் தன்னை ஒரு தலைமை பதவிக்கு தகுதியானவர், கோடிக்கணக்கான தொண்டர்களை வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த ஆற்றல் தனக்கு இருக்கிறது என்பதை இன்றைக்கும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். சார், இந்தியாவில் முதலாக ஒரு மாநிலத்தில் தேசிய கட்சி அல்லாத ஒரு மாநில கட்சி ஆட்சி அமைச்சது தமிழ்நாட்டில் தான். அன்றிலிருந்து இன்று வரை தேசிய கட்சிகள் இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை பார்த்து தான், அவங்களோட கூட்டணி வச்சு தான், அவங்க தலைமையில் கூட்டணி வச்சு தான் தேர்தல்களை சந்திச்சுட்டு வராங்க. இன்றைக்கு அதிமுக மீண்டும் பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுனால அந்த முறையை மாற்றுவதற்கான முயற்சி நடைபெறுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருது. நிச்சயமாக அதற்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் அந்த கேட்கிற கேள்வி எனக்கு நன்றாக புரிகிறது. அதாவது அதை வேறு எங்களுடைய அரசியல் எதிரிகள் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், பிஜேபி அதிமுகவை கபலீகரம் செய்துவிடும், அவளை விழுங்கி விடுவார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். நீங்களே சொல்லிவிட்டீர்கள், தமிழ்நாட்டிற்கு ஒரு தனித்துவம் உண்டு. எனவே தேசிய கட்சியாக இருந்தாலும் இங்கே மாநில கட்சியை சார்ந்துதான் அவர்கள் அரசியல் செய்ய முடியும். எனவே இப்பொழுது அதாவது பிஜேபியோடு நாங்கள் சேர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் இருக்கிறது. அதாவது அவருடைய கொள்கை வேறு, எங்களுடைய கொள்கை வேறு, அவருடைய சித்தாந்தம் வேறு, எங்களுடைய சித்தாந்தம் வேறு. அதிலே கலப்பதற்கோ ஒன்று அந்த சித்தாந்தம் ஒன்று என்று சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை.
ஆனால் ஒரு புள்ளியில் நாங்கள் இணைகிறோம். என்ன புள்ளி என்று சொன்னால், இன்றைக்கு மக்களுக்கு பல வகையிலே மக்கள் நிம்மதி இல்லாமல் வாழ்வுக்கு காரணமாக அல்லது மக்களுக்கு பல அல்லல்களை ஏற்படுத்துகிற ஒரு ஆட்சியாக, இன்னும் சொல்லப்போனால் மக்கள் விரோத ஆட்சியாக, மக்களுக்கு நன்மை பயக்காத ஆட்சியாக, இன்றைக்கு மக்களே வெறுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கிற இந்த திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்ற அந்த ஒரு புள்ளியிலே நாங்கள் சேர்கிறோம். சார், அதே புள்ளியில் தான் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும்போது வீடு தேடி பிரதமர் வந்தார். நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போது தேடி வந்தார். ஆனால் இன்னைக்கு பாஜக மாநிலத்தில் என்டிஏ தலைமையிலான கூட்டணி, ஆனால் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அதுக்கு தலைமை வகிப்பார் அப்படிலாம் பேசுகிறாங்க. அந்த பேச்சுக்கள் கூட அவங்க இருக்கும்போது அவங்களால பேச முடியாது. இவங்க தான் இங்கேருந்து முடிவு பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க பேசுகிறாங்களே அப்படிங்கிறதான் கேள்வியாக எழுது இங்கே மக்கள் மத்தியில். இல்லை, அதாவது பிஜேபி ஒரு தேசிய கட்சி, நாங்கள் மாநில கட்சி. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பிரதான கட்சி. வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திமுகவை விட நாங்கள் உயர்ந்து தான் இருக்கிறோம். இன்றைக்கு திமுகவிலே அங்கம் பெற்றிருக்கிற அந்த 13-14 கட்சிகளை சேர்த்து அவர்கள் வாங்குகிற அந்த வாக்கு சதவீதத்தை விட எங்களுடைய தனிப்பட்ட கட்சியுடைய வாக்கு சதவீதம் இன்னும் உயர்ந்தான் இருக்கிறது. 2016 தேர்தலில் தனித்து போட்டிட்ட அதிமுக. ஆனால் இன்னைக்கு நிலைமை அதே மாதிரி இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் பெரும் கட்சியாக 30% வாக்குகளுக்கு மேலாக அந்த வாக்கு சதவீதத்தை நாங்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிலர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய வாக்கு சதவீதம் குறைந்து விட்டது என்று சொல்லுவார்கள். அது குறைந்ததற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நாங்கள் அந்த தேர்தலை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. நாடாளுமன்ற தேர்தலை ஒரு பொருட்டாக கருதவில்லை. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் அதில் அதிக ஆர்வம் காட்டவில்லை, அக்கறையும் செலுத்தவில்லை. எனவே அந்த தேர்தலை பொறுத்தவரையில் பாரத பிரதமராக யார் வருவது என்கிற அந்த கேள்வி, அதற்கு எங்களிடம் பாரத பிரதமருக்கான வேட்பாளர் இல்லை. எனவே அந்த தேர்தலிலே எங்களுக்கு கொஞ்சம் சரிவு ஏற்பட்டது உண்மைதான். அதை வைத்து கொண்டு தான் இப்பொழுது என்ன பேசுகிறேன் என்று சொன்னால், அதிமுக வாக்கு சதவீதம் குறைந்து விட்டது என்றெல்லாம் பேசுகிறார்கள். அது அல்ல, எங்களுடைய வாக்கு சதவீதம் எந்த வகையிலும் குறையவில்லை. ஆனால் இந்த தேர்தலிலே கொஞ்சம் அக்கறை காட்டாதன் காரணமாக நாங்கள் அந்த தேர்தலை அந்த நேரத்தில் கட்சியை வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இருந்தது. அதில் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண இதனால் வாக்கு சதவீதம் குறைந்ததாக தெரிகிறதே தவிர, இன்றைக்கும் ஒரு தனிப்பெரும் கட்சி, நம்பர் 1 கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதை வைத்து கொண்டு தான் இப்பொழுது பிஜேபி கூட்டணி ஆட்சி என்று சொல்லுகிறார்களே, அதற்கு இடம் கொடுப்பீர்களா என்றெல்லாம் எங்களை கேட்கிறார்கள். நான் பல இடங்களிலே அதற்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஊடகத்தின் வழியாகவும் அதை சொல்வதற்கு விரும்புகிறேன். கூட்டணி ஆட்சி என்பது வேறு, கூட்டணி கட்சிகளின் ஆட்சி என்பது வேறு. கூட்டணி ஆட்சி என்று சொன்னால், தேர்தல் நேரத்திலே பல கட்சிகள் கூட்டு சேர்ந்து ஒரு அணியாக அமைத்து தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெறுவார்கள். அப்பொழுது அந்த கூட்டணியிலே இருக்கிற பிரதான கட்சி அதிகமான இடங்களை கைப்பற்றுகிற போது, அந்த அதிக இடங்களை கைப்பற்றிய கட்சி தான் தனித்து ஆட்சி அமைக்கும். தனித்த ஆட்சி, அது ஒரு கட்சி ஆட்சி. அதை கூட்டணி கட்சியில் இடம்பெற்றிருக்கிற மற்ற கட்சிகள் பெருமையோடு நாங்கள் இணைந்து செயல்பட்டோம், வெற்றி பெற்றோம். இன்றைக்கு உதாரணமாக சொல்லலாம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி இருக்கிறது. அவர்கள் ஆட்சி அமைக்கிறார்கள். எனவே எங்களுடைய கூட்டணி ஆட்சி இங்கு நடக்கிறது என்று சொல்லிக் கொள்ளலாம், அதிலே தவறில்லை. ஆனால் கூட்டணி கட்சிகளின் ஆட்சி என்று சொல்லுகிற போது தான் அந்த ஆட்சியிலே அந்த கூட்டணியில் மற்ற கட்சிகள் இடம்பெறும், அமைச்சரவை இடம்பெறும். அது கூட்டணி கட்சிகளின் ஆட்சி. ஆனால் என்னை பொறுத்தவரையில் உறுதியாக சொல்லுகிறேன், உங்கள் ஊடகத்தின் வழியாக சொல்லுகிறேன், தமிழ்நாட்டிற்கு அப்படிப்பட்ட நிலை இதுவரை வந்ததில்லை, இனியும் வராது. அதற்கு தமிழ் மக்கள் வாய்ப்பளிக்க மாட்டார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 1967 தேர்தல் அண்ணா அவர்கள் மிகப்பெரிய கூட்டணி அமைத்தார்.
வெற்றி பெற்றார். அண்ணா அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு அவர் நினைத்திருந்தால் அந்த கூட்டணியில் இடம்பெற்ற சுதந்திரா, கம்யூனிஸ்ட், ஃபார்வர்ட் பிளாக், முஸ்லீம் லீக் எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்கலாம். ஆனால் கொடுக்கவில்லை. தனி ஆட்சியாகத்தான் அமைத்தார். அதேபோல் 1980 எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியாதல்ல, அந்த 80 திமுகவும் காங்கிரஸும் 50-50 இந்த சீட் ஷேரிங் பாதி இடங்களை பிரித்து கொண்டு போட்டியிட்டு தேர்தலை சந்தித்தார்கள். எதனால் அப்படி அந்த பாதியை எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால், வெற்றி பெற்ற பிறகு கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு அந்த நோக்கத்தோடு தான். கடந்த கால வரலாறு பற்றமும் திமுக எல்லா தேர்தலையும் கூட்டணியோடு தான் போட்டிக்கிட்டு கூட்டணியில் போட்டிடுவார், ஆனால் ஆட்சி தனித்தார். அப்படி என்ன நடந்தது என்று சொன்னால் 50-50 என்ற அந்த சீட் ஷேரிங்கில் போட்டியிட்ட காங்கிரஸும் அதிமுகவும் படுதோல்வி அடைந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்தார். இதிலிருந்து என்ன தெரிகிறது சொன்னால், மக்களுக்கு தெரியும் காங்கிரஸ் திமுக வாக்களித்தால் கூட்டணி ஆட்சி அமைப்பார்கள், அது நமக்கு ஒத்து வராது, இவர்கள் மாறுபட்ட கொள்கையுடையவர்கள், ஆக இரண்டு கொள்கைகளுக்கும் கிளாஷ் ஆகும். நாளைக்கு பிறகு வரும்போது நம்முடைய மாநில வளர்ச்சி பாதிக்கும், மக்கள் பாதிப்பார்கள், எனவே கூட்டணி ஆட்சி தேவையில்லை என்றுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை தேர்ந்தெடுத்தார்கள். அதற்கு பிறகு ஒரு சம்பவம் நடந்தது 2006. அதிலே திமுக கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தபோது பெற்ற இடம் 96 என்று நினைக்கிறேன். 96 இடங்கள் தான். ஆட்சி அமைக்க முடியாது. இருந்தாலும் அன்றைக்கு அவர்கள் கூட்டணியிலே இருந்த காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, இரண்டு கட்சிகளும் ஆட்சியிலே பங்கு பெறுவதற்கு விரும்பி இருக்கலாம். ஆனால் கலைஞர் கருணாநிதி அதற்கு இடம் கொடுக்கவில்லை. மைனாரிட்டி சர்க்காராக 5 ஆண்டுகள் ஆண்டார். வேறு வழியின்றி காங்கிரஸும் பாமகவும் வெளியிலிருந்து அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள். நான் இந்த வரலாற்றை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை நம்முடைய மாநிலத்திற்கு கூட்டணி ஆட்சி ஒத்து வராது. கூட்டணி ஆட்சி என்கிற போது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கிற போது எந்த திட்டங்களையும் எந்த கொள்கையிலும் இவர்களால் ஒன்று இணைந்து செயல்படுத்த முடியாது. இந்த சண்டை கோழி போல சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள். மக்களை கவனிக்காம ஆட்சியை தக்க வைப்பதற்காகத்தான் அவர்கள் பார்ப்பார்களே தவிர மக்களுக்கு பலனளிக்காது. இதை தமிழக மக்கள் புத்திசாலிகள் அதை உணர்ந்துதான் அந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை. எனவே தான் உறுதியாக நான் சொல்லுகிறேன், 2026 தேர்தலில் பிஜேபி எங்களோடு கூட்டணியில் இருந்தாலும் அவர்களே சொல்லிவிட்டார்கள். உள்துறை அமைச்சர் ஷாவும் சொல்லிவிட்டார், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி, அந்த கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடியார் தான். அது தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. ரொம்ப நன்றி சார். பொறுமையாக உட்காந்து என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதிலளித்து ரொம்ப நன்றி. நீங்களே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு உங்களுடைய ஊடகத்திற்கும் என்னுடைய அன்பான நன்றி.